ஆஹா, என் கண்ணே, கனி ரசமே. கனி ரசமா? கனி ரசம் அல்ல, காயாத கானகத்திலே கண்டெடுத்த என் கல்கண்டே. கல்கண்டு நீயும்? கல்கண்டும் அல்ல, கைலாசத்திலே பறக்கும் கருவண்டு, பூலோகத்திலே பறக்கும் என் பொவ்வண்டு. என்னடா அழகு, முத்திருச்சா? முத்தவும் இல்ல, முடியவும் இல்ல. ஆஹா, அவ கத்தி போல கண்ணும், அத்தி போல நிறமும், சுத்தி போல நாக்கும், கொத்தி பாயும் மூக்கும், மெழுகு வத்தி போல விரலும், ஊது வத்தி போல கூந்தலும். ஆஹா வைகுண்டம், அவ அழக பத்தி உங்ககிட்ட நான் எப்படியடா சொல்லுவேன்? உரல போல இடையும், ஓனாய் போல நடையும், சாக்க போல உடையும், சல்லட போல சடையும். அழகு, ஏண்டா இப்படி ஆனே? நான் ஆனை இல்லடா, அவ முன்னால பூனை ஆயிட்டேன். உடனே என்ன சுத்துனா, நான் கத்துனேன். அவ சுழண்டா, நான் மிரண்டேன். என் கைய பிடிச்சு இழுத்தா, நான் முழிச்சுக்கிட்டேன்டா. அவ யார்? அவதான்டா ஒரு ராசகுமாரி. ராசகுமாரியா? அவ ஏடா இங்க வந்தா? என் கனவுல வந்தாடா. உன் கனவுல வந்தாளா? ஆமாண்டா. நேத்து உன் கனவுல வந்திருக்கா? முந்தா நாள் ஆத்தங்கரைக்கு வந்திருந்தா? அப்படியா? பத்திரமாத்து தங்க மாதிரி இருந்தாளா? ஒத்த நாடி, உனக்கேத்த ஜோடி. அவளேதான்டா, அவளேதான்டா. டே, அவளை நீங்க எப்படிடா பாத்தீங்க? ஆத்தாங்கரையில. அழகு, சொப்பனத்துல வந்த சுந்தரி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாடா நதிக்கரையில. பொய் இல்ல, மெய்யி. அப்படியா? அப்படின்னா அவளை எனக்கு காட்டுடா. டேய், நீ நம்ம பிள்ளையார் கோயில்ல நில்லு, நாங்க உன்னை கூட்டிக்கிட்டு போறோம். ஐயா, நான் இப்போ போய் புதுசா பட்டு சட்டை போட்டுட்டு வரேன். விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. என்ன கண்ணா பூச்சியா? அழகு பையனோட காதல் பைத்தியத்தை வச்சு இப்போ ஒரு விளையாட்டு. என்ன என்ன அந்த சிலைய கல்யாணம் பண்ணி வச்சுடலாம். என்ன சிலைய போய் கல்யாணம் பண்றதா? என்னடா அது? பிள்ளை முகர கட்டி சிங்கார பொண்ணா கிடப்பா. பாடா வேண்டிய ஏற்பாடு செய்யலாம். நம்ம வானர படைகள்லாம் தாவிக்கிட்டு இருக்க. ஆமா, கல்யாணத்துக்கு கூட்டம் வேண்டாம்? ஆமா, கூப்பிடானவ பசங்களை. பரஞ்சோதி பச்சை கண்ணாயிரம் 3000. ராகுவும் கேதுவும் வர்றாங்க. சனி கூட வந்திருக்கானா பாரு. சனியை விட்டுட்டு தனியா தான் வர்றானுங்க. வாங்க வாங்க. எங்க திருட்டு வாங்க அடிக்கவா? பயிரோட பரம்பரை புத்தி போகுதா பாத்தியா? டேய் இல்லடா, கொய்யா தோப்புல அந்த ஒய்யாரிய வர சொல்லிருப்பான். தனியா போனா எவனாவது முதுகுக்கிட்ட அப்பா கட்டிடுவான்னு துணைக்கு நம்மளையும் கூப்பிடுறான். ஏன்னா இங்க உள்ள பசங்க கூட என்ன விட பலசாலிங்க, அதனால உங்களை துணை கூப்பிடுறாங்க. ஒரு புயல் அடிச்சாக காக்காய் போல இவனுங்க பரப்பானுங்க போட்டிருக்கு. இவனுக்கு போய் காலம் வெதடா. கைலாசம், நான் சொல்ல போறேன். என்னது அழகுக்கு கல்யாணம்? நேற்று வரைக்கும் பையன் தனியா தெரிஞ்சானே. கைலாசம், விஷயத்தை உடைக்கட்டுமா? பார்த்து உட, பசங்க மேல பட்டுற போது. சொல்லண்டா சீக்கிரம். கைலாசம், வைகுண்டம், இதெல்லாம் என்னடா? ஆத்தோட ராசகுமாரிய பாக்கணும். நீயே அலங்காரம் இல்லாமையா போவாங்க? கொட்டு முழக்கத்தோட போனாதான் எவனோ ராசா கொடி கட்டிட்டு வரான்னு நினைப்பான். ஆமா, படையெடுத்து வர்றன்னு பயந்துகிட்டு ஓடி போயிட்டா. கனவுல உனக்காக காத்துட்டு இருந்தவ நெசமா வந்தா பயந்தா ஓடிடுவா. கண்ணாளா அப்படின்னு அப்படியே உன்னை கட்டிக்குவா. ஏய் கைலாசம், 4 பேருக்கு முன்னால அவளை பாக்கணும் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. நீ பாக்க வேணாம், கண்ணை கட்டிக்கோ. ஐயோ, கண்ணை கட்டிக்க மாட்டேன். கண்ணை கட்டிக்கலன்னா அவ எப்படி ஒன்ன கட்டிக்குவா? சரி, அம்மாவை ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைங்க அம்மாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? கொஞ்சம் கேட்டுக்கல, கொஞ்சம் கூட வேணாம். எல்லாத்துக்கும் பிள்ளையார் சாமி தான் சாட்சி. ஏண்டா கட்டுறியா? கட்டியாச்சு. முள்ள கட்டு. சரி, போலாம் போலாம் போலாம். எல்லாம் பிள்ளையார் சாமி தான். எல்லாத்துக்கும் பிள்ளையார் சாமி.
புள்ளாருக்கு வீட்டுக்கு தோற பிள்ளையாரப்பா பெரியப்பா பிழைக்கிற வழியா சொல்லப்பா புள்ளாருப்பா புறப்படுங்க புறப்படுங்க போலாம் போலாம் முன்னாடி போடா இனிமே அதான் பொண்டாட்டி அப்படியா என்னடா என்னது உடம்பெல்லாம் சிலு சிலுங்குதுடா காத்து கொஞ்சம் குளிர் அடிக்குது அப்படியா தொட்டா கோச்சிக்க மாட்டாளே கோச்சுவா புது பொண்ணு என்னடா இது கையெல்லாம் கல்லாட்டம் இருக்குது பாடுபட்ட திரேகம் பாரு அதான் பாறாங்கல்லாட்டம் இருக்குது என்னடா இது சேலை எல்லாம் கூட கல்லாட்டம் இருக்குது அது கண்டாங்கி சேலை பாரு அப்படித்தான் இருக்கும் ஆஹா என்னடா கனவு ராணி பேச மாட்டேங்கிறா பேச மாட்டா கல்யாணம் டக்கு தாளம் பொட்டு ஜிக்கு முக்கு ஜிக்கு மேளம் நம்ம மக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆயிடுச்சு கல்யாணம் டக்கு முக்கு டக்கு தாளம் பொட்டு ஜிக்கு முக்கு ஜிக்கு மேளம் பலாத்து மேலே அதுக உட்கார்ந்து ஒரு கோலம் பலாத்து மேலே அதுக உட்கார்ந்து ஒரு கோலம் சுத்தி வர செய்ய வேணும் சுத்தி வர செய்ய வேணும் அந்த சொகுசையும் பார்க்க வேணும் நம்ம மக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆயிடுச்சு கல்யாணம் டக்கு முக்கு டக்கு தாளம் பொட்டு ஜிக்கு முக்கு ஜிக்கு மேளம் நாதசுரம் உத வேணும் நாதசுரம் உத வேணும் நாதசுரம் உத வேணும் மயிலே நாட்டியம் வைக்க வேணும் நாலு பேரும் காண வேணும் நாம கேலியெல்லாம் பண்ண வேணும் நாலு பேரும் காண வேணும் நாம கேலியெல்லாம் பண்ண வேணும் நம்ம மக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆயிடுச்சு கல்யாணம் டக்கு முக்கு டக்கு தாளம் பொட்டு ஜிக்கு முக்கு ஜிக்கு மேளம் நம்ம மக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆயிடுச்சு கல்யாணம் டக்கு முக்கு டக்கு தாளம் பொட்டு ஜிக்கு முக்கு ஜிக்கு மேளம் கனவுராணி உனக்கு போட்டுட்டேன் தாலி ஆமா இன்னையில இருந்து நீ எனக்கு பொண்டாட்டி நான் உனக்கு புருஷன் என் கைலாசம் வைகுண்டா இலாய் என்னடா இது ஓஹோ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாடிட்டுன்னு போயிட்டானுங்க பேச மாட்டேன் வெக்கட்ட மாறு தொட்டு விடுவேன் தொட்டு விடுவேன் தொட்டு விட்டேன் தொட்டு விட்டேன் தொட்டு விட்டேன் இப்ப கண்ணு கட்ட அவுட்டுமா அவுத்துருவேன் நீ சொல்லு அவுத்துருவேன் அவங்க போறேன் அவுத்துட்டேன் பொம்மைக்கு தாலி கட்ட வச்சு ஏச்சு விட்டாருங்கள முட்டா பசங்க இருக்கடா நான் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன பாக்குறா கல்யாணமா நாராயண ஒண்ணு பண்ணல இந்த வைகுண்டம் கைலாசம் ஒண்ணா இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு குழந்தாய் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் ஆமா நான் ஒண்ணு அழுலையா இப்பயா நான் அழுவுறேன் என்னடா இது தம்பூரா தலையில கொண்ட
நீ என் கலக விளையாட்டு கேட்ட பகடைக்காய். பகடக்காயாவது பழனிக்காயாவது நீ போயா. கோபிக்காரே தம்பி, கல்யாணம் முடிந்து விட்டது. இனி உன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழலாம். ஐயோ பைத்தியமே பைத்தியமே, இது கல்லையா? கட்டிய மனைவியை கைவிடலாமா? ஆமா, இவன் மட்டும் இப்படி கல்லா இருக்கலாமா? பெண் பாவம் பொல்லாது. இதெல்லாம் இனிமே என்கிட்ட செல்லாது. நீ போயிட்டு வாப்பா, நீ போ. ஆமா, ஒரு சந்தேகம். என்ன? இந்த கல்லை என் தலையில கட்டுறதுக்கு இந்த பாடு படுறிய, இது ஓ பொம்மையா? ஆமாம் தம்பி. அப்படின்னா இத நீ உன் வீட்டுல கொண்டு வச்சுக்க தம்பி. தம்பி, இது இப்போது உனக்கு சொந்தமானது. பாரா நாராயண் நாராயணசாமி, இது எனக்கு வேணா, நீ எடுத்துக்கு போயா. ஓ நாராயணசாமி, என்னடா இது? வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான், அப்ப வீசு நெய்வாட கையில. என்னடா அது? எங்க அவன் அழகு? வாங்கம்மா, சுருக்க போட்டுட்டான், கடல்ல விழுந்துட்டான். சுருக்க மாட்டிக்கிட்டு கடல்ல விழுந்துட்டானா? ஐயோ, புரியல சொல்லுங்கடா, போங்கடா. சொல்லடா சொல்லுடா. ஒரு பொண்ணு கழுத்துல தாலிங்கிற சுருக்க போட்டுட்டாமா, சம்சாரங்கிற கடல்ல விழுந்துட்டான். ஆத்தங்கரையில ஆளு பேர் இல்லாம அம்மாவும் பார்க்காம ஒரு அருமையான பொண்ணுக்கும் நம்ம அழகுக்கும் கல்யாணம் ஆகி போச்சுப்பா. கல்யாணம் ஆகி போச்சு. என்னது? எனக்கு தெரியாம கல்யாணமா? எங்கடா அவ? என்னடா பூமால யாரோ ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டியாமே? யாருடாவா? ஆமாமா, இந்த கனவுல வந்தா பாரு, கனவுல அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தோக்கா இருக்கலாம்டா, அப்படி இப்படி இந்த பசங்க சொல்லி என் கண்ணை கட்டி விட்டு கல்லு பொம்மையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்கம்மா இந்த முட்டா பசங்க. ஏண்டா, ஒண்ணும் தெரியாதுங்கிறதுக்காக இவனை பைத்தியக்காரனா கூப்பிட்டீங்களா? நான் இல்லம்மா, வைகுண்டம் தான். நானும் இல்லம்மா, கூட வந்த பசங்க பண்ண வேலை. இல்லம்மா, கனவுல வந்தா பாரு ராஜகுமாரி, அவ கூட இல்லம்மா, இது கல்லுமா. கனவுல வந்தாளா, கல்லா நின்னாளா, எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சாங்களா? ஐயோ, எனக்கு புள்ள பாக்கியதும் அவனுக்கு வேலைக்கு வாச்சா வாழகணும். இதெல்லாம் என் கர்மண்டா, கர்மம். போகடா, போய் வேலை போய் பாருங்கடா. அம்மா, அங்க தம்பூர் நாராயணசாமி கூட வந்துட்டாருமா. நாராயணசாமியா ஆச்சு, கோயில் சாமி ஆச்சு. வாடா உள்ள. போங்கடா. பூதங்களே, பூலோகத்தில் யமுனா நதி கரையில் ஒரு இளைஞர் இருக்கிறார். பெயர் முத்தழகு. அவரை உடனே கூட்டி வாருங்கள். சத்தம் போடாதே. சத்தம் போடாம எப்படி இருக்கிறது? நீ முன்னால நிக்கிறதா என்ன சின்ன போல இருக்குது. ஏமா, ஐயோ, கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்கிறியாப்பா? காலையிலதான் உத்தரவு வாங்குறேன்னா படுக்க நீமா. கைலாசம் கூட வந்துருக்கா பூதம். நாளைக்கு வச்சு போக. என்னடா ராத்திரி பூதமாட்டம் கத்துறீங்க? பார்த்தோம், காப்பாற்ற முடியலையே. ரெண்டு கருப்பு கொம்பு முளைச்சதுங்க கொண்டு போயிருச்சு. என்னடா புரிய முடியாது சொல்லுங்கடா. அப்ப படுக்கையில போய் பாருங்க, அழகா காணும். ஆலோசனை பூதம் தோல்ல தூக்கி போட்டுக்குச்சு.
பூதமா எங்க அழகையா பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம் அழகு அழகு அம்மா பாத்து போங்க பாஞ்சிட போகுது அழகு 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 கண்ணே அழகு 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 ஐயோ நான் என்ன பண்ணுவேன் யாருதான் என்னமா செய்ய முடியும் பெருச்சாலியா இருந்தாலும் அடிச்சு கொண்டிருக்கலாம் அது பூதம் பாருங்க அந்த ஓரத்துல நின்னுச்சு அந்த பக்கம் நம்ம வந்துச்சு உங்களோட பேரழகா போச்சே மலையாட்டம் பிள்ளைய விட்டுட்டு குதிராட்டமா நிக்கிறீங்களாடா காமாட்சிக்கா காமாட்சிக்கா ஐயோ பஞ்சவர்ணம் என்னங்க கலாட்டா கரும்பால பத்திக்கிச்சா கரும்பால பத்திக்கிட்டாலும் தேவையில்லையே என் வயிறு பத்தி எரியுது என் மகனை பூதம் தூக்கிட்டு போயிடுச்சு என்னையா நீ போய் அப்படி பேயாவது பூதமாவது அழகண்ண எங்கேயாவது சுத்து போயிருக்கும் அழகு என்ன ஆந்தையா ராத்திரில சுத்த போக அட ஓட்டையாரையா கேட்டா நெசமா வையாரி கரும்புத ரெண்டு அந்த ரெண்டு நீங்களா தான் இருக்கும் போங்கடா போய் கொல்லப்புறம் தேடி பாருங்கடா நாங்களா ஆமா போங்க ஏமா ஏமா